உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். வேணா விடுங்க, பரவாயில்ல. ஒரு வேலையை ஒழுங்கா செய்ய மாட்டீங்கல்ல? இதேதான் அப்பவே சொன்னப்போ எங்க நில்லுங்க. உட்காருமா. உட்காருங்க. மோனையா, நமக்கு நேரமே இல்ல. ஐயோ, விரல ரத்தம். நான் பாத்துக்கிறேன், விடுங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நேரம் இல்ல மோனையா, இது நிறுத்த முடியாது. குஷிக்காக இந்த போட்டியில நம்ம எப்படியாவது ஜெயிச்சாகணும் மோனையா. குஷி, குஷி, அண்ட் ட்ரீட்மெண்ட்க்கு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டரை கூப்பிடணும். அந்த ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸ் வரவழைங்க. அவரை இங்க வரவழைக்கிறதுல இருந்து ட்ரீட்மெண்ட் வரைக்கும் கிட்டத்தட்ட 20 லட்சம் ரூபாய் பணம் செலவாகும். கான்டாக்ட்ல நீங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் பணத்தை திருப்பி கொடுங்க. உன்னை பாத்துக்கிறதுக்காக நான் இவரை உன்கிட்டயே உட்கார வச்சுட்டு போறேன். நாங்க சீக்கிரமா வந்துருவோம், சரியா? குஷி, ஓய், இங்க பாரு ராதா, உன்ன மாதிரி அம்மா இருக்கும்போது குஷிக்கு என்ன ஆயிட போகுது? குஷி இப்ப நல்லாதான் இருக்கா. நில்லுங்க. யார் நீங்க? அடடா, வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே மாட்டிக்கிட்டானுங்க எருமைங்க. ஒரு வேலை தப்பி தவறி கிட்னாப்பிங் பண்றதுக்கு முன்னாடியே இவங்க மாட்டிக்கிட்டாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்? அது நாங்க மெடிசன் கலெக்ட் பண்றதுக்காக வந்தோம். எந்த மெடிசன் வேணும், எந்த மெடிசன் வேணாங்கிறத பத்தி டாக்டர் கிட்ட ரிப்போர்ட் கொடுக்கணும். அதுக்காக தான் வந்தோம். இந்த குரலை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. இந்த கீர்த்தியை முதல்ல ஏதாவது பண்ணணும், இல்லைன்னா மொத்த பிளானையும் இவ கெடுத்துருவான். அவ எதுக்காக நம்மள அப்படி பாத்துக்கிட்டு இருக்கா? கடவுளே, காவேரி பெரியம்மா, நம்ம ஹாஸ்பிட்டல்ல இருக்கோம். நீங்க ஆண்டவாங்கிறத கொஞ்சம் நிதானமா சொல்லுங்க. ஆமா ஆண்டி. வா 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 வா. ஐயோ, எனக்கு ஒரு விஷயம் புரியவே மாட்டேங்குது. ஏன் என்கிட்ட மட்டும் இப்படி கடுகடுன்னு நடந்துக்கிறீங்கன்னே தெரியலையே. யோசிச்சு பாருங்க, நான் நம்ம குஷிய பிறந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எப்படியெல்லாம் சீராட்டி பாராட்டி வளர்த்திருப்பேன்னு. எத்தனை தடவை அவ கூட நான் விளையாடி இருப்பேன், எவ்வளோ அடி வாங்கியிருக்கேன். ஆனா நீங்க எல்லாரும் என்னையே சந்தேகப்படுறீங்கல்ல. கடவுளே,
எங்க இருக்காங்க ராதாவும் மோகனும்? இந்நேரத்துக்கு ட்ரெஸ் அவங்க அரேஞ்ச் பண்ணிருக்கணும். இல்லைன்னா ட்ரெஸ் கோட் இல்லாம அவங்க என்ட்ரி பண்ண முடியாது. இன்னும் இந்த ராதாவும் மோகனும் வரல. அம்மா அங்க குஷியை கொண்டுட்டாங்க போல இருக்கு. அண்ட் இந்த இன்ஃபர்மேஷன் ராதாவுக்கும் மோகனுக்கும் வந்திருக்கணும். அதுக்காக தான் அவங்க 2 பேரும் காம்படிஷன்ல கலந்துக்காமலே இங்க இருந்து ஓடி போயிருக்காங்க. எதுக்கு இவ்ளோ கன்ஃபியூஷன்? அம்மா கிட்டே ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறேன். நான் எப்படி யோசிக்கிறேனோ அப்படியே நடந்திருக்கணும். ஹலோ அம்மா, வேலை முடிஞ்சுதா? முடிஞ்சுதுன்னே நினைச்சுக்கோ. கதவை திறடா சீக்கிரமா. இனிமே அந்த மோகனும் சூனியக்காரியும் காம்படிஷன்ல கலந்துக்கவே முடியாது. பாத்தீங்களா மோனையா, எப்படி இருக்கு? ஒரு ஊசியும் நூலையும் வச்சு இவ்வளவு பெரிய மேஜிக் பண்ணிட்டா செம்மையா இருக்கு ட்ரெஸ். எனக்கு தெரியும். சரி சரி, குஷிக்கு ஃபோன் பண்ணுங்க, அவளுக்கு காட்டணும். ஓகே. இல்ல ராதா, இப்ப சுத்தமா டைம் இல்ல. நம்ம சீக்கிரமா கிளம்பணும். வா போலாம். டைம் இல்லைன்னா என்ன அர்த்தம்? நீங்க முதல்ல ஃபோன் பண்ணுங்க. குஷியை பார்க்காம என்னால எப்படி வர முடியும்? அவ வாழ்த்து இல்லாம போட்டிக்கு போனா கண்டிப்பா போட்டியில ஜெயிக்க முடியாது. சீக்கிரம் ஃபோன் பண்ணுங்க, சீக்கிரம் பண்ணுங்க. சரி, நான் ஃபோன் பண்றேன். பண்ணுங்க. என்னாச்சு? என்னாச்சு? லைன் கிடைக்கலனா நீங்க? இல்ல, அம்மா, கீர்த்தி, அஜித் யார் போனுக்கும் லைன் கிடைக்கல. அப்பனா சீக்கிரம் குஷியோட போனுக்கு ஃபோன் பண்ணுங்க. என்னன்னு தெரியல, மனசு ரொம்ப பதட்டமா இருக்கு மோனையா. ஏன்னா இந்த வாட்டி யாரும் போன் எடுக்கலனா நம்ம நேராவே கிளம்பி போயிடலாம் மோனையா. இந்த போட்டி எல்லாம் நமக்கு தேவையில்லை, நம்ம போயிடலாம். ஒரு செகண்ட் இரு. போனை கனெக்ட் பண்ண முயற்சி பண்றல, லைன் கிடைக்க மாட்டேங்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணு. மோனையா, எனக்கு மனசு ரொம்ப பதட்டமா இருக்கு. ஏன் யாரும் போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்கல்ல? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.